அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு மனது உருகும்படிக்கு அவர் எழுந்தருளுகிற தேவன் நிச்சயமாக நமக்கு நியாயம் செய்வார் என்பதை நாம் முதலாம் பாகத்திலே கேட்டோம். நிச்சயமாக இந்த இரண்டாம் பாகத்தில் இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Psalm 40 verse 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். Amen. Hallelujah. I waited patiently for the Lord, and he inclined unto me and heard my cry. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய நீதி நமக்கு கிடைக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நம் பக்கமாய் சாய்ந்து விடுவாராம். And he inclined unto the psalmist here. Amen. அப்போ நம் பக்கமாய் சாய்ந்து நமக்காக காரியங்களை நடப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உங்க வாழ்க்கையில உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நம்முடைய தேவன் உங்களுக்காக அவர் எழுந்தருளுவார். அப்படியே தம்முடைய மனதுருக்கத்தின்படி எழுந்தருளுவார். உங்களுக்கு நியாயம் செய்யும்படி அவர் எழுந்தருளுவார். அதுதான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதான ஒரு காரியம், அவன் கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். திடமனதாயிருந்து எப்படி இருக்கணுமா? திடமனதாயிருந்து எப்படி இருக்கணுமா? திடமனதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும்? திடமனதாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த இடத்துல கொஞ்சம் தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் ஒரு அந்த வேர்டு மிஸ் ஆகுது. தமிழ் பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருன்னு வரும். அந்த திடமனதை காணோம். எனவே அது இந்த இங்கிலீஷுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி தெரியுது. ஏன்னா இங்கிலீஷில் அந்த வேர்டு காணோம். ஓகே, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளம் திடமனதாக இருக்க வேண்டும். அதுதான் பி கான்ஃபிடென்ட் ஆன் காட், ட்ரஸ்ட் இன் காட். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தட் ஷோஸ் அவர் பேஷன்ஸ். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டோம், திடமனதா இருக்க மாட்டோம் அப்படின்னா நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? கஷ்டம்தான். பல பிரயாசங்களுக்குள்ளே போய் அப்புறம் நம்ம பல பாடங்களை கற்றுக்கொண்டு அப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம்? தேவனுடைய வார்த்தைக்கு வருவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இனிமே இன்னும் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே, அதில் ஏதாவது நமக்கு நல்ல காரியம் இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு நம்ம கடைசியாக ஆண்டோடைய வார்த்தைக்கு வருகிறவர்களாக இராதபடிக்கு கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள சொல்லுகிறார். அதுதான் ஆண்டோடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அப்போ you might ask, why God is taking a long time to do justice for me? Why God is taking time so long? You always have to understand something. It is not God who is taking long time. It is we who are not prepared by our own heart. நம்முடைய உள்ளத்தினால நாம் ஆயத்தப்படவில்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்காக காத்திருக்கிறார். அந்த இரண்டாவது மகனை பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த இரண்டாவது மகன் என்ன செய்கிறான்? He went on his own way. He spent on his money. He had a lavish life. Finally he became broke. So what was the daddy doing all this time? What was he doing? He was still waiting.
If the son had gone earlier, before he broke, the daddy would have still embraced him and appreciated him and had a banquet for him. Right? விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பி நீ அமர்ந்துருன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அதை விட்டுட்டு எல்லா வேலையும் செய்கிறோம். நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு நம்ம செய்கிறோம். ஏன் கடவுளை போய் தொந்தரப்படுத்துகிறோம்? சிலவங்க சொல்லுவாங்க, ஜபம் எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம், ஏன் இப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கிற, கடவுளை தொந்தரப்படுத்தாத அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? See, you are not bothering God, you are talking to God. That is what prayer. But some people think prayer is bothering God. No. But because God has been waiting for us to go back to Him. And that is the reason everything is got delayed. Everything is got delayed. If the second son had gone earlier, before he broke, before he went and ate the food of the swine, definitely the father would have taken back to him in his house as a son, as his own son. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வாசனம் என்ன சொல்லுது பார்ப்போமே. I want to tell you, there are times God takes time also. But great things are going to happen for you when you are waiting for God, because He is preparing great things for us. There are times we go back to God and still things are not going well and things not happening as we expect. There you will expect great things. So two things are happening during the time of waiting. The first waiting is when you go back to God, then it takes time from your side. The second waiting is God is taking time to prepare something great for you. Okay? அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ முதல்ல இந்த மகன் என்ன செய்துட்டான்? உதாரித்தனமாக எல்லாம் போய் செலவு பண்ணிட்டான். எல்லாரையும் செலவு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பண்ணி சாப்பிட்ற தவிட்டையும் சாப்பிட்டுட்டு அப்போ தான் அவனுக்கு என்ன வந்தது? உணர்வு வந்தது. ஓகே, இனியாவது அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு ரியலைசேஷனில் வரான். அது வரைக்கும் அப்பா என்ன பண்ணார்? ஒன்றும் செய்யாமல் சும்மா தான் இருந்தார். ஆனால் மகன் வந்த பிறகு அங்கே ஒரு பெரிய விருந்து பண்ணுகிறார், பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை செய்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு வகையில் பார்க்குதுன்னா, சில நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்க எப்பொழுதும் ஆண்டவர் கூட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? பிகாஸ் காட் இஸ் ப்ரிப்பேரிங் சம்திங் கிரேட்டர் ஆர் பிகர் தேன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் உங்களுக்கு இன்னும் நல்ல காரியம் நிறைய நடக்கணும், பெருசாக நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு அந்த பெரிய காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Amen. God is preparing a banquet before your enemies and anoints your head with oil. Amen. So, I want to tell you some examples in the life of Hannah. So, when Hannah, she was despised by her own family. Okay? But her husband was so loving. And finally, what happened? She went on to pray. Last week I preached in the men's fellowship. Let us turn our Bibles to 1 Samuel chapter 1. There are 3 points, because 3 minutes, so 3 points in the men's fellowship. Okay. See, in the first chapter, verse 10. வாசிப்போம், 10வது வசனம் வாசிப்போம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, அவள் போகிறாள். அப்போ she is going to God. She with bitterness of soul and prayed unto the Lord and wept sore. ரொம்ப அழுதுட்டான். அவளால் தாங்க முடியல, கண்ணீர் அப்படி அழுதுட்டு அவள் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறா? ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். she is not bargaining or she is not talking a deal, but she says something that she wants to show her gratitude towards God. So when you pray and you have to do something to show your gratitude to God. Amen. That's what she did.
அதோடு மாத்திரமல்ல, இங்கே பாருங்களேன், ஸ்தோத்திரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. போதும். பாருங்க, சில வேளைகளில் நம்ம ரொம்ப ஜெபித்த பிறகு ஜெபமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? சத்தம் வெளியில் வர்றதில்லை. உதடு மாத்திரம் அசைது இருதயத்தில் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அந்த நேரம் என்ன சொல்கிறோம்? நம்ம ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாங்களே நம்ம நினைப்போம். இல்லை, அவங்க இருதயத்தில் தேவனோடு கூட பேசுகிறார்கள். அவர்கள் சத்தம் கேட்கப்படவில்லை. இது இரண்டாவது அவருடைய 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பகுதியில் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். 15 நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். Amen. She poured out her soul before the Lord. And 18th verse at the end we'll read. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. This is the time God is preparing a great prophet, Samuel, who is going to anoint the first king of Israel, who is going to anoint David, the person who is after God's own heart. So God was preparing a great child, not a feast here. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எலிசபெத் என்றதான ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். சகரியா என்றதான ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் 2 பேரும் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. They were both righteous before God and they were walking in all the commandments and ordinances of the Lord, blameless. See, that's quotation, the word blameless. Still they didn't have a child. And Zachariah, he was a priest. 9வது வசனம் சொல்லுது, அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். It was his turn that he has to go to the temple of God and to do the ministry. See, they were people doing God's ministry. They were doing everything according to God's word. Still, they didn't have a child. But God was preparing a big child. His name was John the Baptist. இல்லையா? அப்ப யோவான் ஸ்நானனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். எதற்காக? இயேசுவுக்கு முன்னோடியாக. John the Baptist was the forerunner to announce the world of the Son of God, our Lord Jesus Christ. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்போ ஆண்டவர் ஏதோ சும்மா இருக்காரு, நம்ம நல்லா செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், ஆனால் கூட ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம், ஜெபிச்சு முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கிறோம். அப்போ இன்னும் ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இஸ் ப்ரிப்பேரிங் சம்திங் பிக். And if he is not doing something, even though we are walking according to God's commandments blameless, still he is not doing something. Why? Because he is preparing a great child, forerunner, and for a minister, for the ministry, for anything you can say. அப்போ இந்த உலகத்தில் நம்ம சில வேளைகளில் இந்த வசனங்களை ஞாபகம் வைத்து நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யணும்? பூஸ்ட் பண்ணணும். We have to boost our confidence on God by meditating words kind of these words. Okay, நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் நம்ம மறந்து விடுகிறோம். நம்ம அதை மறந்து விடுகிறோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு புத்தியை போட்டு குழப்பிட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் பார்க்குறோம். இப்போ கூட பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் இப்போ என்ன செய்துட்டு இருக்க? வாட் இஸ் ஹீ டூயிங் ரைட் நவ் when everything is in a chaos? The world is going in a chaos and every person is dying
without any prayer notice. And what is happening? What he is doing? I want to tell you from the book of gospel according to John 14 அதிகாரம், யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். போதும். அப்போ what is he doing now? What is he doing? I go to prepare a place for me. Say, he is preparing a place for me. He is preparing a place for me. Once my place is ready, he will call me. I will not be here. It's true or false? It's true. Whenever my mansion is ready, this 65-14 wandering is way no more. That's small. He is preparing a big mansion. How many of you believe it? You see the third verse. மூணாவது வசனம் வாசிப்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Amen. Hallelujah. I will come again and receive you unto myself, that where I am, there you may be also. How many of you want to be with our Lord Jesus Christ? Amen? Yes. But the time is not yet come, because he is preparing something great. So we have to wait patiently, and we have to be confident on our Lord Jesus Christ, that he is doing something for me. He is preparing something for me. So he is a just God. So he is going to do something marvelous which nobody can do in my life. No, that is the way you have to keep your patience and be confident on our Lord Jesus Christ, so that he will do justice in every way of our life. Because when you turn towards our Lord Jesus Christ, it is his responsibility to take care of you and me. And it is his responsibility to make sure that everything is going well with us. And that is why I want to tell you, you have to believe and you have to have a hope and trust God. And may God bless you all. Let us close our eyes. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் கண்டதில்லை, செவிகள் கேட்டதில்லை, இருதயத்தினால் ஒருவரும் உணர்ந்ததில்லை. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு வாசஸ்தலத்தை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். நிச்சயமாக அது ஆயத்தமான உடனடியாக எங்களை வந்து அழைத்து செல்கிற வரைக்கும் இந்த பூலோகத்தில் நாங்கள் உண்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. இந்த நாளில் கேட்ட எல்லா சிறு பிள்ளைகளையும் பெரிய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பெரியவர்களையும் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் ஏனோ தானோ என்று இல்லாதபடிக்கு, நாங்கள் கடமைக்காக உம்மை தேடாதபடிக்கு, நாங்கள் எங்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்துகிறதான அந்த வாசஸ்தலத்தில் உம்மோடு கூட வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். அந்த இடைப்பட்ட நாட்களில் நாங்கள் அந்த பிரச்சனைகள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு நியாயத்தை செய்திடலும். ஆனால் உம்மோடு வாழ எங்களுக்கு உதவி செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்காக எழுந்தருள்வார். அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் அவரை நம்பி அமைதலாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மேலான அற்புதங்களை செய்வார். எப்படி காத்திருந்ததான அன்னாளை ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்தாரோ, எலிசபெத்துக்கு
யோவான் ஸ்நானன் என்றதான ஒரு தேவ மனுஷனை கொடுத்து ஆசீர்வதித்தாரோ, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். கவலைப்படாதிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு மனதுருகும்படிக்கு நீர் எழுந்தருளுகிற தேவன், எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன், இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகள் இந்த செய்தியில கேட்டது போல அநேக நாட்கள் காத்திருக்கிற நன்மையான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், நீ செய்கிறதான காரியங்கள் அவர்களுக்கு பெரியவைகளாகவும் நன்மையானதாகவும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். இந்த காத்திருக்கிற நாட்களிலே அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு செய்தியில் உங்களோடு கூட இணைந்து கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட தொடர்ந்து இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரி, ஆத்துமாவில் பரிசுத்த நாமத்தை ஆராதித்திடுவோம். ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரி, ஆத்துமாவில் பரிசுத்த நாமத்தை. கதிரவன் உதிக்க புது நாள் பிறக்க நான் பாடிடுவேன். எந்த நாத்துமாவே என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் தேவா புகழ்ந்து பாடி துதிப்பேன் என்றும். ஆராதித்திடுவோம் ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரி, ஆத்துமாவில் பரிசுத்த நாமத்தை. அன்பில் ஐஸ்வர்யனி மகா கிருபையின் தேவன் துதிப்பேனே எந்த நாத்துமாவில் என்றும் பெரியவர் சர்வ வல்லவர். என்றென்றும் ஜீவிக்கின்ற தேவன் நீரே. ஆராதித்திடுவோம் ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்திரி, ஆத்துமாவில் பரிசுத்த நாமத்தை. அவர் வரும் நாள்